ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் அருள் இருப்பதால் தானே இப்போது இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த அற்புத எண்ணை உன்னால் தொட முடிந்தது. இந்த எண்ணை தொட்ட இந்த நொடி முதலே இனிமேல் அதிர்ஷ்டம் வந்து உன் வாழ்வில் அள்ளி கொட்டப் போகிறது. ஆம் என் செல்லமே, கூரையை பித்துக்கொண்டு கொட்டுவது என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. இப்போது அதை அனுபவபூர்வமாக நீ உணரப் போகிறாய். உன் வாழ்க்கையின் லட்சியம் எதுவோ, உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் அளவு கடந்த கற்பனையும் எதுவாக இருந்ததோ அதை அப்படியே இப்போது உனக்கு அழகாய் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். இனிமேல் எந்த செயலை செய்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படும்படி பார்த்துக்கொள். ஆம், உனக்கான வாழ்க்கை அற்புதமாய் மாறிய பிறகு, உனக்கான சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் கிடைத்த பிறகு அதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டுமானால் நீதானே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுவிட்டு நீ ஆபத்தை எதிர்கொண்டு வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது உன் வாழ்வில் நீ எல்லா வகையிலும் சாதிக்கப் போகிறாய். உன்னுடன் வாழ்ந்தவர்களை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உன்னை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் அவர் அப்படி இவர் இப்படி என யாரையும் குறை சொல்லிக்கொண்டே இருக்காமல், உன் குறை என்ன, நீ செய்யும் தவறு என்ன, நீ எதை திருத்திக் கொள்ள வேண்டும் என எல்லா விஷயங்களையும் யோசித்து சரி செய்து கொள். ஏனெனில் அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட நான் காப்பாற்றி விடுவேன். ஆனால் ஆணவத்தின், அகங்காரத்தின், கோபத்தின் உச்சியில் இருப்பவனை காப்பாற்றுவதென்பது கடினமல்லவா? நீ எப்போதும் அன்பையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. உன்னால் முடிந்ததை முடியாதவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், உதவி தேவைப்படக்கூடிய எளியவர்களுக்கும் கொடுத்து உதவினால் அது நிச்சயம் உனக்கு அளப்பரிய நன்மைகளை கொடுக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது உனக்கான வாழ்வில் நான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன். எதெல்லாம் உன்னிடம் நிலைக்கும் என நினைத்தாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். ஏனெனில் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. நீ ஜெயிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்து அதுவும் தவறி போகும்போது நீ கவலைப்படவே வேண்டாம். எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. எல்லாம் நன்மையிலேயே முடியும் என நம்பிக்கையோடு முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. காரணமில்லாமல் கஷ்டங்கள் கூட வருவதில்லை என் செல்லமே. கஷ்டங்களை கடந்து வருபவன் தானே வாழ்க்கையில் மகத்துவத்தை பெற முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மௌனமாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை இருப்பேன். உன் மனதில் வேதனை அதிகமாகி விட்டதால் தான் இப்போது உன் பலமெல்லாம் குறைந்து போய் நீ பலவீனமான ஆளாக மாறி இருக்கிறாய். முதலில் தேவையில்லாமல் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, சோதனைகள் அதிகமாக இருக்கிறதே என கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு சாதனை படைப்பதற்கு தயாராகு. இப்போது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று இந்த வராகி அம்மாவிடம் நீ வந்து சொல்ல அவசியமில்லை. ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது இந்த வராகி என உன் சோதனையிடம் போய் சொல்லிப்பார். அது தானாகவே இருந்த தரம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. சோதனைகளும் வேதனைகளும் இருந்த தடம் தெரியாமல் போய் சாதனைகளும் முயற்சியும் வெற்றியும் உன்னை வந்து சேரப்போகிறது. பல சமயங்களில் நீ நினைத்தது போல பல விஷயங்கள் நடக்காமல் வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் நீ சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நான் தானே உனக்கு கொடுத்தேன். அன்பிற்காக இயங்கக்கூடிய உன்னுடைய இதயத்தில் ஒருபோதும் சுயநலம் இருந்ததே கிடையாது. அதனால்தான் இப்போது உனக்கானதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன். என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு பரிபூரணமாக இருப்பதால் இனி நீ தெய்வங்களை தேடி போக வேண்டியதில்லை. நானே உன்னருகில் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. ஏனெனில் பிறக்கும் போது எல்லா மனிதர்களும் நல்லவர்களாய்தான் இருக்கிறார்கள், வாழும் போதும் நல்லவர்களாய்தான் இருப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டமோ தவறோ துக்கமோ பிரச்சனையோ வந்துவிட்டால் தானே மனிதர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என சொல்ல முடியாத அளவிற்கு மாறிவிடுகிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், சாதாரணமாய் நீ எப்படி இருக்கிறாய் என்பது எனக்கு முக்கியமல்ல. பிரச்சனை வரும்போது அந்த சமயத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் நான் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன். அதுதானே உனக்கு மன தைரியமும் கூட. நீ இதுவரை உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. இனிமேல் உன் கவலைகளை எல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு வழித்துணையாய் இருந்து
நீ வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலாகவும் மாறப்போகிறது என் செல்லமே. காலையில் நித்தமும் நீ கண் விழிக்கும் போது புதிதாய் பூத்த மலர் போல எழுந்து நிற்க வேண்டும். இரவு தூங்கப் போகும்போது மூடி வைத்த புத்தகம் போல அமைதியாக உறங்கிவிட வேண்டும். அதில்தான் உனது மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. அதை விட்டுவிட்டு பகல் நேரம் முழுவதும் ஓய்வில்லாமல் உழைப்பதும், மனசு கஷ்டப்படுவதும், இரவானால் கண்டதையும் நினைத்து கவலைப்படுவதும் என்ன இது வாழ்க்கை? முதலில் உன் மனதிற்கு நீ அமைதியை கொடு. உனக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த வராகி அம்மா நான் உன் வசம் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் காரணமாகவே இனி உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது. நாளை என்ன நடக்கும் என ஒருபோதும் யோசிக்காதே. அது கவலைகளை மட்டும்தான் கொடுக்கும். இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும் என நீ நம்பி உன் வேலைகளை செய்யப்பார். நீ பட்ட துன்பமெல்லாம் முடிந்து போய் இனி உனக்கான நல்ல காலம் துவங்கிவிட்டது என் செல்லமே. அதன் காரணமாகவே இனி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என நீ சிந்தித்து கொண்டே இருந்தால் அங்கு உன் நிம்மதி போய்விடும். யாரை பற்றியும் எதை பற்றியும் எதற்காகவும் சிந்திக்காதே. உன் வாழ்க்கை லட்சியத்தை பற்றி மட்டும் சிந்திக்க பழகு என அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன் மனதை புண்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அதை பெரிதாய் நீ சிந்திக்காதே. நீ மென்மேலும் எப்படி உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை பற்றி மட்டும் யோசித்தால் அப்படி நீ ஜெயிப்பதற்கான 1000 வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இரு. அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கிறதோ இல்லையோ, உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன். நெருங்கிய உறவுகளுக்கு நீ என்னதான் நல்லது செய்தாலும் அவர்கள் அதை மறந்து போய் உன் மீது குறை சொல்லித்தான் நீ திரிவார்கள். அதனால்தான் மற்றவர்களிடம் மௌனமாக இருப்பதை விட்டுவிட்டு உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் செய்து கொள் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என் செல்லமே. அதே போல எந்த ஒரு செயலையும் கூட மற்றவர்களை நம்பி முழுமையாக சொல்லவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். முடிந்த அளவிற்கு நீயாகவே இருக்க முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் இந்த வராகி தாய் நான் சொல்கிறேன். நல்லது நடந்தாலும் தீய நடந்தாலும் எல்லாமே அந்த வராகி அம்மாவின் செயல். வராகி எனக்கு நல்ல வழி காட்டுவார் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழப்பழகு என் செல்லமே. இந்த வராகி அம்மா ஒருபோதுமே என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குழந்தைகளையும் தோல்வி அடையவோ துவண்டு போகவோ விட்டுவிட மாட்டேன். தோல்விதான் வெற்றிக்கு வழி. ஆனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க வேண்டும் அல்லவா? அதை விட்டுவிட்டு சும்மா வருத்தப்பட்டு காலந்தள்ளினால் மட்டும் நீ எதிர்பார்த்தது நடந்து விடுமா என்ன? உன்னுடைய வெற்றி பாதையை நீதான் கவனிக்க வேண்டும். ஒருபோதும் தோல்வியைக் கண்டு துவண்டு போகாதே. நீ எதிர்பார்த்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் தயாராகிவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.